உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, என்னடா இது? நீலம் ஏறிக்கிட்டே வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பாட்டி, நீங்க பயப்படாதீங்க. டாக்டர் இப்போ வந்துருவாங்க. தமனா, 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 கீழே என்ன நடக்குது தெரியுமா? இருங்க சித்தப்பா, ஏன் இப்படி காலங்கத்தலை பதறி அடிச்சுட்டு வரீங்க? சரி, கீழே எதுக்கு அந்த கத்துன அந்த கிழமை? அத சொல்லதான் தமன்னா நான் இப்படி பதறி அடிச்சுட்டு ஓடி வரேன். சரி சித்தப்பா, சொல்லுங்க. அந்த கிழவனோட கைவரெல்லாம் ப்ளூ கலரா மாறிடுச்சு தமன்னா. என்ன தமன்னா, நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க. இச்சாதாரி சொன்னதை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன தமன்னா உளர்ற? அதான் இச்சாதாரியா இல்லையே, அதத்தான் பிடாரனோ கிடாரனோ மகுடி வாச்சு தூக்கிட்டு போயிட்டானே. வாமனு, எப்போ வந்த? அக்கா வந்தாச்சா? இன்னும் அம்மா வரல. என்ன தமன்னா, இந்த பூஜை முடியறதுக்குள்ள அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்ன, என்ன ஆச்சு? நாம நினைச்சது நடக்கல. இச்சாதாரியோட ஆட்டம் முடிஞ்சிடுச்சு. இதுதான் சித்தப்பா நான் தேடிட்டு இருந்தேன். கிடைச்சிடுச்சு. இதுல என்ன இருக்கு தமன்னா? இது அந்த இச்சாதாரியோட உயில் சாசனம். அப்படியா? அதுல அப்படி என்ன எழுதிருக்கு? ஒருவேளை அந்த ராணியை கொல்ல முடியாம எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்ப நீங்க இதை எடுத்து பாருங்கன்னு இச்சாதாரி என்கிட்ட சொல்லுச்சு. அதான் அதை நான் இப்ப தேடினேன். ஆமா தமன்னா, இதுல என்ன எழுதிருக்கு? இருங்க படிக்கிறேன். இச்சாதாரியான என்னோட ஆன்மாவுக்கு எப்போதும் அழிவே இல்லை. மானுட பிடியில் நான் எப்ப அகப்படுறனோ அப்பத்திலிருந்து அந்த குடும்பத்துக்கு அழிவு ஆரம்பிச்சிரும். அவங்க எல்லாம் உடனே அழிஞ்சிட மாட்டாங்க. அவங்களோட சாவு மிக கொடூரமா இருக்கும். அதுக்கு அறிகுறியா அவங்களோட அங்கங்கள் நீல நிறமா மாறத் தொடங்கும். அப்போ அதனாலதான் அந்த கிழவனுக்கு அப்படி ஆயிருக்கா? ஆமா சித்தப்பா. தமன்னா, இது நம்மளே பாதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கேட்கறதுக்கே பயமா இருக்கே. மனு, அது நம்மள எப்படி இது பண்ணும்? நம்ம தான் இச்சாதாரிக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. அதுக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணிருக்கோம். அதனால இந்த குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க சாகிறத நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போறோம். ஓகே. அப்போ சித்தார்த் தெரியலையே, அது அவனை தேடி வருமோ என்னமோ. எப்படி இருந்தாலும் சித்தார்த் இச்சாதாரிக்கு பலி ஆயிடுவான். கரெக்ட் சித்தப்பா. அப்போ நாம நினைச்சது நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லு. சரியா சொன்னீங்க சித்தப்பா. என்ன மனோ, இப்ப ஹாப்பி தானே? ஹாப்பியா? ரொம்ப ரொம்ப ஹாப்பி தமன்னா. நாம நினைச்ச எல்லா விஷயமும் கை கூடி வரப்போகுது. நான் கூட அம்மா வந்தா என்ன சொல்லுவாங்களோ நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் பாக்குறப்போ உண்மையிலேயே அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தமன்னா. சூப்பர் தமன்னா. கைய கூட இச்சாதாரி இல்லாம போனா கூட இது நமக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ணிடுச்சு. சரி வா, நாமளும் கீழே போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அத்தா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு சாபம் சுத்திக்கிட்டு இருக்குமா? சாபம் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பெத்தம்மா உங்களுக்கு ஏன் மூலமா ஒரு அருள்வாக்கு சொல்ல வந்திருக்காமா? அருள்வாக்கு சொல்ல வந்திருக்கா. அருள்வாக்கு சொல்ல வந்துக்கிறாங்களா? அத்தா, உள்ளார வா அத்தா. வா வா. இந்த வீட்ல ஒரு சாபத்தோட வாசனை இருக்கு. தும்மதி பெத்தம்மா,
என் மனசுக்குள்ள பூந்து என் நாக்கு வழியா என்ன குறி சொல்றான்னா ஒரு விஷ ஜந்துவோட சாபம் இந்த வீட்டையே புடிச்ச ஆட்ட போகுதுன்னு சொல்றா. ஐயோ, என்ன இந்த குழந்தை புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்கு? இவ என்ன புட்டு புட்டு வச்சாலும் இவங்க படுற கஷ்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இவங்க ஒவ்வொருத்தரும் கொடூரமா அழிய போறது கன்ஃபார்ம். ஆத்தா, இந்த வீட்டோட மகராசு உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. ஆமாம்மா, நீங்க சொன்னது நெசம்தான். எங்க தாத்தாக்கு உடம்புக்கு முடியல. அவரோட கை நீல நிறமா மாறினே வருது. டாக்டர் கூட்டின்னு வந்தும் பார்த்தோம். இது எப்படி ஆச்சுன்னே தெரியாம நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, அத நம்புங்கன்னு கைய வரிச்சிட்டு போயிட்டாரு. நல்ல குறி சொல்லணும் தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா தீங்கான விளைவால தீமை பல நடக்கும் போல இருக்கு. இந்த ஆபத்து இவருக்கு மட்டும் இல்ல, இவர் சார்பா இந்த வீட்டுக்குள்ள செயல்பட்ட அத்தனை பேரையும் அலைக்கழிக்க போகுதுன்னு ஆத்தா அருள்வாக்கு சொல்லியிருக்கா. பாங்குடனே காத்திடவே தெய்வத்தை நாடிடணும். அம்மன் அருள் வாக்கால நான் ஒரு பதில சொல்றேன் கேளு. வடக்கு திசையில நீங்கெல்லாம் போனீங்கன்னா அங்க பிடிமன் சித்தர்னு ஒரு சித்தர். அவரு அந்த பரமேஸ்வரனோட மறு உருவமா அங்க இருக்காரு. அவரோட காலடிய புடிச்சுக்கிட்டா உங்க கால சுத்துற சாபம் அது தானா காணா போகும். ரொம்ப நன்றிங்கம்மா. ஏன் தமன்னா, இந்த நட்ட நடு காட்டுக்குள்ளே அந்த கமண்டலம் இருக்கா? ஆமா சித்தப்பா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தமன்னா. மாமா ஐயோ, சும்மா இருங்க மாமா. வாங்க போய் பார்க்கலாம். வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.